புரட்சித் தலைவர் காலத்தில் இன்று வரையிலும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போது வருகிற பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கின்ற போது திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியல் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவரையும் ஏமாற்றக்கூடாது. அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியல் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறினாலும் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவரையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம்.